ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியாவின் வட மாநிலமான மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கல்கத்தாவில் பாகீரதி நதிக்கரையிலே அமைந்துள்ள காளிகாட் காளி கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம். இத்தலம் அன்னையின் இடது கால் கட்டை விரல் விழுந்த இடம். தேவி காளிகா மாதா என்று போற்றப்படுகிறார். பைரவர் நகுலேஸ்வர். ஆதி காலத்துல இந்த இடம் வனங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. ஆத்மாராம் எனும் தேவி உபாசகர் அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். தினமும் மாலை வேளையில பாகீரதி நதிக்கரைக்கு வந்து அன்னைக்கு மந்திர உச்சாடனம் மூலம் ஜபம் செய்துவிட்டு பின் வீட்டிற்கு செல்வார். ஒரு நாள் அவர் ஜபம் செய்யும் பொழுது அவர் கண்களை பறிக்கும் ஒளி ஒன்று திடீரென்று தண்ணீரில் தோன்றியது. அதை கண்டு வியந்தார். மறுநாள் அதே இடத்திற்கு காலையில வந்து பார்த்தபோது தெளிவாக தண்ணீருக்கு அடியிலே மனித கால் கட்டை விரல் போன்று வடிவமைக்கப்பட்ட ஒரு கல் ஒன்றை கண்டார். அன்று இரவு அவர் கனவிலே அன்னை தோன்றி தான் அந்த கல்லிலே இருப்பதாகவும் அந்த கல்லையே ஒரு சிலையாக பாவித்து தனக்கு பூஜைகள் முறைப்படி செய்யுமாறு கூறினார். அன்று மாலை கல் இருந்த இடத்தில் அருகிலேயே ஆத்மாராமுக்கு ஒரு சிவலிங்கமும் கிடைத்தது. சிவலிங்கத்துக்கு நகுலேஸ்வரர் என்ற நாமம் சூட்டி காளி சிலையின் அருகிலேயே வைத்து வழிபட்டார். பின்னாளில் அந்த கல் ஒரு வெள்ளி பேழைக்குள் வைக்கப்பட்டு காளிகட் கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் இப்போதைய காளி சிலையின் அடியிலே வடகிழக்கு மூலையில வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. காளிகாட் பகுதியில் கங்கையும் கடலும் கலப்பதால் இங்கு நீராடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுறது. இது பற்றி பல புராணங்களிலும் விசேஷமாக கூறப்பட்டிருக்கு. இதனால் ஸ்நான கட்டத்துக்கு அருகில் நிறைய தர்ம சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கு. இவ்விடத்தில் பூஜைக்கு தேவையான மலர்கள், துளசி, சந்தனம், குங்குமம், விளக்குகள் போன்றவை கிடைக்கிறது. பக்தர்கள் தங்கள் முன்னோருக்கு திதி கொடுக்கும் வழக்கமும் இங்கு நடைபெறுகிறது. ஸ்நானம், பூஜை, சங்கல்பம், தர்ப்பணம் கொடுப்பது ஆகியவை முடிந்த பிறகு பக்தர்கள் அன்னை காளியை தரிசனம் செய்கிறார்கள். ஹூக்ளி ஆற்றன் கிழக்கு கரையில அமைந்திருக்கு தக்ஷணேஸ்வர காளி கோவில். இங்கு அன்னை பவதாரணி என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். இந்த காளி தேவியை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தினமும் பூஜித்து வந்தார். 1847 ஆண்டு ராணி ராசமணி தேவியார் காசி யாத்திரைக்கு செல்ல விரும்பினார். 24 படகுகளில் உறவினர்களுடன் யாத்திரை கிளம்ப தயாரானார். அன்று இரவு ராணியின் கனவிலே அன்னை தோன்றி கல்கத்தாவில் தனக்கு கங்கை ஆற்றங்கரையில் கோவில் அமைக்குமாறு பணித்தார். அதன்படி 9 விமான அமைப்புகளை கொண்ட கோவிலை காளி தேவிக்கு ராணி இங்கே நிர்மாணித்தார். இக்கோவிலில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தலைமை பூசாரியாக இருந்து காளி தேவிக்கு பூஜை செய்து அவரது தரிசனத்தை பெற்றார். இதே இடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருநாதராக ஏற்று பின்னாளில் ராமகிருஷ்ண மடத்தை இந்த பாரத தேசம் எங்கும் நிலவி சனாதன தர்மத்தை பரப்பினர். நவராத்திரி பண்டிகை இங்கு 10 நாட்கள் திருவிழா கோலம் பூண்டு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலகட்டத்துல அம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்படுகிறது. எண்ணற்ற பக்தர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வந்து அன்னையை வழிபடுகிறார்கள். அக்காலகட்டத்தில் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் ஆகியவற்றை கோவிலில் அமர்ந்து படிக்கிறார்கள். இவை தவிர சித்திரை வருட பிறப்பு, தீபாவளி ஆகிய தினங்களும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் காளிகட் காளி அன்னையும் நகுலேஸ்வரரும் தக்ஷணேஸ்வரரும் பவதாரணி அன்னையையும் சர்வ மங்களத்தையும் ஞானத்தையும் எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடை பெற்று செல்கிறோம். மீண்டும் அடுத்த பகுதியில வேறு ஒரு சக்தி பீடத்துல சந்திக்கலாம். சர்வம் சக்திமயம்.